இட்ஸ் அ ஃபேமிலி ஃபங்க்ஷன். எப்படின்னா ரெண்டாவது ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது. எனக்கு ஏன் க்ளோஸ் டு த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் சொன்னேன்னா, எனக்கு அவரை தெரியாது. ஆனால் அவரை ஃபஸ்ட் டைமாக நான் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இது ஃபஸ்ட்டா ஜிம்மா, செகண்ட் ஜிம்மான்னு கேட்டேன். ரெண்டாவது ஜிம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். வயசு என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 26 27 28 சொன்னார். கரெக்ட். 30 கிராஸ் பண்ணல அப்படின்னு சொன்னார். ஒரு 28 வயசில் ரெண்டாவது ஜிம் ஆரம்பிக்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் தாண்டி முதல்ல உடல் பயிற்சி சார்ந்த ஒரு தொழிலை தொடங்கணுங்கிறதுக்காகவே முதல்ல ஒரு பாராட்டு சொல்லணுங்கிறது இருக்கு. ஏன்னா நிறைய தொழில் இருக்குது. அதுவும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வெரைட்டியாக திங்க் பண்ணுறாங்க. நிறைய தவறான வழியில் சின்ன வயசுலேயே போயிடுறாங்க. பணம் இருக்குது, இன்றைக்கி நம்மளை கேட்க யாரும் இல்லை அப்படின்லாம் நிறைய போயிடுறாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு எப்போவுமே ஒரு தலைவன் தேவை. அது மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வழிநடத்த இந்த மாதிரியான உடற்பயிற்சி கூடங்கள் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ அந்த வகையில் சின்ன வயசில் இப்படி ஒரு ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்து அதில் அடிபட்டு லேர்ன் பண்ணி ரெண்டாவது ஒரு ஹயான் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவை ஆரம்பிச்சதுங்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். இந்த உடற்பயிற்சி கூட நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும். தீனதயாளன் ஒரு யங்ஸ்டர்ஸ், அவர் ஆண்டர்ப்ரனராக அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுடைய ப்ரேயர்ஸ் அண்ட் பிளஸிங்ஸ் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ பெரிய வளர்ச்சி நோக்கி இந்த நிறுவனம் நகரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.